அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைருன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகாய் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். இப்போ எல்லா பக்கமுமே கிளைமேட்டு கூலாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். புளி கொஞ்சமாக தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன். மிளகாய் சுத்தமாக தண்ணியில் கழுவி எடுத்துக்க போகிறேன். இந்த மிளகாயில் பஜ்ஜி செஞ்சோம்னா காரம் ஒரு துளியும் கூட இருக்காது. கடல மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட அரிசி மாவு கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஆப்பசோடா ஒரு துளி போட்டு அதோட ஓமம் போட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவு தண்ணியாட்டம் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக பக்குவமாக கரைச்சி எடுத்துக்கணும். அதோட கரைச்சி வச்ச புளி தண்ணியில் கொஞ்சமாக சீரகத்தூள், உப்புத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஓரமாக எடுத்து வச்சிட போகிறேன். அடுத்து கழுவி வச்சுருக்கிற மிளகாய் அதை நடுவில் கீறி உள்ளே இருக்கிற சீடு எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற சீடு எடுத்துட்டோம்னா நம்ம கிழங்கு மசாலா கூட செஞ்சோம்னா அதை உள்ளே ஃபில் பண்ணி அதுவும் கூட ஒரு மாதிரி மசாலா கொடுத்து இந்த மாதிரி பஜ்ஜி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஹெவியாகிடும். கிழங்கு மசாலா உள்ளே வைக்கும்போது ரொம்ப ஹெவியாகிடும். அதனால் நான் புளி தண்ணியில் சீரகத்தூள், உப்புத்தூள் போட்டது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நடுவில் மிளகாய்க்கு நடுவில் சீடு எடுத்ததுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பஜ்ஜி மாவு கரைச்சி வச்ச பஜ்ஜி மாவில் இந்த மிளகாயை நல்லா டிப் பண்ணி எடுத்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன்று சாப்பிட்டாவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டீயோ அல்லது காஃபியோ வச்சு சாப்பிடும்போது இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசி மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொடுசாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு இப்போ நடுவில் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணிவிட்டு அதோட எல்லா பஜ்ஜிலையுமே அதே மாதிரி நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வெங்காயத்தை ஃபில் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த பஜ்ஜியில் இருக்கிற கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கும். வெங்காயத்தையெல்லாம் நல்லா ஃபில் பண்ணியாச்சா. அடுத்து எலுமிச்சம்பழச்சாறு லைட்டாக எல்லா பக்கம் படுற மாதிரி லைட்டாக விட்டு இப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு மிளகாய் பஜ்ஜி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.